இன்றைய தினம் நமது ஒற்றுமைக்கு ஒரு மைல்கல்லாய் 60ஆம் ஆண்டு வைர விழாவை நம் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பேராதரவுடன் நாம் மகிழ்வுடன் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ஏன்னா எங்களோட சினி ஏஜென்ட் அசோசியேஷன் தொடங்கி 60 ஆண்டு முடிச்சிருக்குன்றது எங்களுக்கு ஒண்டி மகிழ்ச்சி இல்லை, தொடர்ந்து எங்களோட சகோதர சங்கத்துக்கு அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா இந்த விழா எடுக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோன்னா ஓகே தான், ஆனால் எங்களுக்கு இந்த விழாவை சீரும் சிறப்பமாக நடக்கணுன்ட்டு எங்களோட பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி சாரு, சாமிநாதன் சாரு, செந்தில் சாரு மற்றும் பெப்சியோட நிர்வாகிங்க அவங்க வண்டி இல்லாமல் அனைத்து சங்க நிர்வாகிகளும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த விழாவை சீரும் சிறப்பமாக நடக்கணுன்ட்டு அவங்களும் இதில் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள எல்லாரையுமே நினைவு கூர்றது தான். அதே நேரத்தில் எல்லாருக்குமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அனைவருக்குமே எங்களோட நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த விழாவை மிக சீரும் சிறப்புமாக மிக பிரம்மாண்டமாக அனைவரும் வந்ததுனால இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சங்கள் தந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்குனர் என்ன நினைக்கிறாரோ, ஒரு கேரக்டருக்கு எந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கிறாரோ அந்த ஒருத்தர் தான் அவருக்கு தேவைன்னு கேள்விப்பட்டிருப்பாரு. அதுக்கு 10 பேர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பேரை நிப்பாட்டி அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் மிகப்பெரிய நடிகர்களாகவும் நடிகையாகவும் பல கதாபாத்திரங்களாகவும் வந்திருக்கிறாங்க. ஏஎல் விஜய் டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அருண் விஜய் சார் படம். இந்த படத்துக்கு ஒரு 100-150 ஃபாரின் ஃபைட்டர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம். இதில் எனக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்களாம் நம்மளை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க, நம்மளை கீழே வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க நம்மளுக்கு கீழே வேலை பார்த்தாங்க. நான் அப்படியே சொல்லிப்பேன், எப்பா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளெல்லாம் ஆட்டி படைச்சவங்க வெள்ளைக்காரங்க, பட் நம்ம இன்றைக்கி அவங்கள ஆட்டி படைக்கிறோன்னு. ஸோ இதுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு இன்னும் ஒவ்வொரு படங்களுக்கும், இது தமிழ் மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் இவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இவங்க எல்லா லாங்குவேஜுக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் மலையாள படத்துக்குள்ள கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி எல்லா படங்களுக்கும் இவங்க ஒரு பெரிய பக்கபலமாகவும் பெரிய தூணாகவும் இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா, ஒரு இயக்குனர் திடீர்னு ஒரு வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுற விஷயத்தை இங்கேயே செட்டு போட்டு ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு செட்டு போட்டு பண்ணும்போது ஒரு ஆப்பிரிக்காரங்க, ஒரு இங்கிலீஷ்காரங்க, இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சைனீஸு, பட் எந்த இது கேட்குறோமோ அவங்கள கொண்டாந்து இவங்க நிறுத்துவாங்க. ஏன்னா இவங்களால அது முடியும். அதனால தான் இவங்க தேனீக்களுக்கு சமமாக இவங்களை நான் பார்க்குறேன். இந்த திரைப்படத்தினுடைய பிரிக்க முடியாத ஆனால் அவ்வளவு அங்கீகாரமற்ற நடிகர்களின் அங்கம். நாம் எப்போதுமே ஒரு நடிகர்களை பார்க்கும்போது அவர்களை மட்டும் அல்லாது அவர்களை சுற்றி இருக்கிற அந்த கதாபாத்திரங்களையும் கவனிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த திரைப்பட ஆர்வத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். அந்த சங்கம் 60வது ஆண்டு நிறைவு விழா காண்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சினிமாவே பிறந்து வளர்ந்த இடம் தான் ஏஜென்ட் யூனியன் தான். அதாவது ஏஜென்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட்டுகளும், சக ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே அங்கே இருந்து வெளியில் வந்தவங்க தான். ஏன்னா அப்போது மேனேஜர்ஸ்லாம் கிடையாது, இவங்க தான் எல்லாருக்குமே ப்ரோக்ராம் சொல்கிறது. அது ஃபைட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்க தான் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. நான் 70 படங்களை இயக்கியிருக்கிறேன். இந்த 70 படங்களுக்குமே இந்த ஏஜென்சி தான் எங்களுக்கு பலவிதமான நடிகர்கள் எங்களுக்கு கொடுத்தார்கள். அது பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சரி, சின்ன நடிகர்களாக இருந்தாலும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவர்களை கூப்பிட்டு, ஏஜென்ட்களை கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கேரக்டர் செய்கிறவங்க வேணும், இந்த வயசில் வேணும், சின்ன இளமையான வயசுலேயும் வேணும், மத்திய வயசுலேயும் வேணும், வயசான வயசுலேயும் வேணும், ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேணும், அவங்களை கூப்பிட்டு சொல்லிவிட்டு அது மாதிரி நடிகர்களை கொடுத்தவர்கள் அந்த ஏஜென்ட்டுகள் தான். அதுவும் நான் இயக்கிய படங்களுக்கும் ஏவிஎம் படங்களுக்கும் ஏஜெண்டாக இருந்தவர்கள் தாமோதரன், சாமிநாதன் போன்ற தகுதி வாய்ந்த ஏஜென்ட்டுகள் எங்களோடு பணியாற்றினார்கள். ஆகவே இந்த நடிகர்களுக்கு தேர்ந்து செய்வதில் எங்களுக்கு துணையாக இருந்தவர்கள் நம்முடைய தாமோதரன், சாமிநாதன் போன்ற ஏஜென்ட்டுகள் தான். 10 இயர்ஸாக ஒரு 4-5 யூனியனில் இருக்கிற ஏஜென்ட்ஸோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ பீன் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. காஸ்டிங் டைரக்டர்ஸ் ஆக்சுவலாக
என்னுடைய படங்களுக்கு என்னுடைய சீன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்பேன். அவங்க அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஆக்டர்ஸு. I've been very happy and my team has also been very happy with the agents that I've worked with from the union. ஷூட் நடந்திருக்கும், திடீர்னு நாளைக்கு வந்து 500 பேர் வேணும் டேரக்டர் சொல்லுவாங்க. நைட் 8-9 மணி தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்கள்ட்ட ப்ரோக்ராம் சொன்னோம்னா அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து காலையில் 7 மணிக்கு கொண்டு வந்து பாடிடுவாங்க. இது வந்து எல்லா ஏஜென்ட்டுமே இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் க்ரௌட்லேயே இருக்காங்க. இப்போ நான் நிறைய படங்கள் நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் சீன் டைலாக்லாம் வந்து அப்படி இல்லை, நல்ல டைலாக் பேசக்கூட நான் நடிக்கக்கூடிய திறமைசாலிகள் அங்கே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்புகிறேன். அதுக்கு உறுதுணையாக இருக்க இந்த ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து இவங்கள தான் ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த ஏஜென்ட்ஸ் தான். ஸோ அவங்க அசோசியேஷன் வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அசோசியேஷன். அது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும், இந்தியன் சினிமாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன். போனதுமே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் எப்படி எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி சில ஆளுகள் இல்லை. நான் கூப்பிட்டு வந்து அவங்கள கோவிச்சு அந்த ஏஜென்ட், என்ன இப்படி கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை சார் உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு இந்த லிஸ்ட் எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தவறு வந்து அவங்க பக்கம் இல்லை, தவறு வந்து எங்கள் பக்கங்கிறது தெரிஞ்சு எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு கேட்டேன். 1 hour அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அப்போ ஃபோன் பண்ணாங்க, வர வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி போச்சு. ஒருவேளை அந்த சீன் எடுக்க லேட் ஆகிடுமோ, அதனால் அந்த ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்தால் சீன் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வீக் ஆகிடுமோலாம் நினச்சேன். அவங்க ஒத்துழைப்பு மின்னல் வேகத்தில் இருக்குது. ஆனால் திரைப்படத்தில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள், சித்தி, சித்தப்பா, மாமா, போலீஸ் இன்ஸ்பெக்டர், வக்கீல், அதே போல் க்ரௌடு, ஒரு கோர்ட்டுனா அந்த சுற்றி இருக்கிற க்ரௌடு, ஒரு மார்க்கெட்டுனா போயிட்டு வந்துருக்க க்ரௌடு, இவங்க எல்லாருமே வந்து அவங்கள நம்ம வந்து படத்தை தத்ரூபமாக ஆக்கிறதுக்கு அவங்கெல்லாம் வந்து பயன்படுறாங்க. இதை வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்க யாருன்னா இந்த சினி ஏஜென்ட்டில் அசோசியேஷனில் இருக்கிற இவங்க ஏஜென்சி தான். இவங்களுடைய வேலை வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு படத்தில் நேரத்தில் ஒரு படம் முடியணும் அல்லது நேரத்தில் தொடங்கணும் என்பதற்கு இவர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹாலிவுட் படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, காஸ்டிங் டைரக்டர்னு போட்டிருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு அங்கே வந்து ஒரு டைரக்டருங்கிற அந்தஸ்து கொடுத்து வச்சுருப்பாங்க. படம் பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக தெரியும். ஒரு ஸ்டேஷனில் இருந்தாலே ஸ்டேஷன்லேயே 5 வெரைட்டியான ஆட்கள் இருப்பாங்க. ஒரு வயசான போலீஸ்காரர் நிற்பார், ரைட்டர் ஒருத்தர் வயசான ஒரு கண்ணாடி கம்பல்சரியாக போட்டிருப்பார். அதேமாதிரி ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க. கோட்டு போட்டவொன்னே கோட்டோட ஆட்களை அழைச்சிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய ஜாபுங்கிறது ஏறக்குறைய ஒரு டைரக்டரோட இணைஞ்சு செயல்படுற ஜாப் அது. ஏன்னா அவங்க கேட்கும் போதே கேட்பாங்க நம்மள்ட்ட திரும்ப திரும்ப, சார் டைலாக் பேசணுமா சார், இவங்க இல்லை சும்மா வந்தால் போதுமா சார், எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுக்கிட்டு அவங்களுடைய இன்றைக்கி சீரியல்களெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பங்கு ரொம்ப பெருசு. ஏன்னா வந்து அவங்களுடைய ஆடைகள் கொண்டு அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும், அந்த க்ளீனாக கொண்டுகிட்டு வந்து அவங்கள நிறுத்தி இதிலே வந்து ஃப்ரண்ட் ரோலில் நிற்கிறவங்க, பேக் ரோல் நிற்கிறவங்கன்னு ஏறக்குறைய ஒரு டைரக்டர் ஜாப்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஆர்ட் டைரக்ஷனில் கோர்ட்டு போட்ட ஒரு 50% உயிர் பெற்ற அந்த கோர்ட்டுக்கு 100% உயிர் வரும் எப்போன்னா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த வேலையை பார்க்க போகிறாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு காலேஜ் காட்டும் போது மாணவர்களாகிய ஒரு 100 பேர் அந்த நடந்தால் தான் அது காலேஜாக இருக்கும். அந்த 100 பேருமே இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறோம், ஒரு லைவான ஹாஸ்பிட்டலில் காட்டினா கூட ஹாஸ்பிட்டலில் பெர்மிஷன் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் அங்கே டாக்டர்ஸு, நர்ஸு, பொதுமக்களுக்கெல்லாம் நம்ம சினி ஏஜென்சியில் உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வருவாங்க. ஸோ இப்படி யார் ஒரு ஃப்ரேம் வச்சாலும் அதுக்கு 50% உயிர் இருக்குன்னா அது 100% உயிராக்குறவங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அடங்கியிருக்கிற சினி ஏஜென்ட் அசோசியேஷன் தான். நம்ம படத்தில் நடிக்கிற ஹீரோ, ஹீரோயின், சப் கேரக்டர்ஸ் மாத்திரமே நமக்கு வந்து மிக முக்கியமாக தெரியும். ஆனால் ஒரு இயக்குனருக்கு தான் வந்து மற்ற ஒரு சின்ன கேரக்டராக இருந்தால் கூட அதோட முக்கியத்துவம் வந்து நமக்கு தான் தெரியும். ஸோ அதை நம்பி நாங்கள் இருக்கிறது இந்த ஏஜென்சி அசோசியேஷன்லேருந்து வர்ற நண்பர்களை தான் நாங்கள் நம்பியிருக்கோம். ரொம்ப சீரியஸாக அப்படி வேணும் இப்படி வேணும் கதையெல்லாம் அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க. என்ன கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப லைட் வேயாக நின்று அவங்க காதில் வாங்குறாங்களான்னு கூட தெரியாது, ரொம்ப மரியாதையாக நின்றுட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்களாங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க கேட்குற விஷயங்கள் எல்லாமே. ஆனால் அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு குறைஞ்சது ஒரு 4-5 பேரை அவங்க கொண்டு வந்து விடுவாங்க. 100% நம்ம சொல்லலாம், அதில் 4-5 பேரில் 3 பேர் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும்.
ஸோ இந்த வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலை கிடையாது. இவங்க எங்கே இருப்பாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எங்கேருந்து கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிறது, எந்த ஸ்லாங் வேணும், மெட்ராஸ் ஸ்லாங்கா, கோயம்புத்தூர் ஸ்லாங்கா, இல்லை மதுரை ஸ்லாங்கா, இந்த மாதிரி ஸ்லாங் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் ரிச்சான பார்ஷான விஷயங்கள் இப்போ அவங்க வேணுமா, இல்லை நார்த் இந்தியன் வேணுமா, கொரியாவிலேருந்து ஆட்கள் வேணுமா, சைனாக்காரங்க வேணுமா, இல்லை வந்து ஒரு நீக்ரோ அந்த மாதிரி கேரக்டர்லேருந்து ஆட்கள் வேணுமா. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த 200னா 200 பேர் பர்ஃபெக்டாக கொண்டு வந்து நிறுத்திட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம். பட் அந்த ஒரு என்ன ஒரு இந்த தொழில் மேலே இருக்கிற பக்தி வந்து மற்ற இடங்களில் நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அந்த சங்கத்துக்காக உழைச்ச முன்னாள் நிர்வாகிகளுக்கும் அந்த சங்கத்தோட உறுப்பினர்களுக்கும் மற்றும் தற்போது உள்ள இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் மிக பாக்கியமானவர்கள். ஏன்னா இந்த 60 ஆண்டு விழா கொண்டாடுற ஒரு பொறுப்பை இவங்க கையில் ஒப்படைச்சிருக்காங்க, அந்த சங்க முன்னாள் நிர்வாகிகள்லாம். அதனால் வந்து இந்த சீரும் சிறப்புமாக இந்த விழா நடந்து என்னுடைய படங்களில் ரமணாவும் சர்க்காரும் நிறைய துணை நடிகர்களை நான் உபயோகித்திருக்கிறேன். அந்த டைம்களெல்லாம் ஒரு பெரிய கூட்டம், போராட்டம், இந்த மாதிரியான சீன்களில் அவங்களோட உழைப்பு வந்து அளவுக்கு அதிகமானது. சினிமாவில் நிறைய கிராஃப்ட் இருந்தாலுமே சினி ஏஜென்ட்ஸ் அசோசியேஷனோட உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்களோட உழைப்பு இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உயிருக்கு கொடுக்க முடியும். சினி ஏஜென்ட் அசோசியேஷன் அந்த உறுப்பினர்கள் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுக்கு முன்பு இருந்து ஒரு யூனியன் இல்லாத காலத்தில் இருந்து தயாரிப்பாளர்களுக்கு தேவையான ஆட்களை எல்லா லாங்குவேஜுக்கும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி எல்லாம் எடுத்தாங்க. அந்தந்த லாங்குவேஜுக்கு தகுந்தப்போ ப்ரொடியூசருக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து சப்ளை செஞ்சுருக்காங்க. அவங்க வளர்த்துவிட்ட நிறைய ஹீரோயின்கள் கூட ஆயிருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க இப்படி ஒரு 60வது ஆண்டு விழா கொண்டாடும் போது நம்ம கையில் முடிஞ்ச அவங்கள பாராட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஷூட்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா வெயில், மழை எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க தான் கூடவே ட்ராவல் பண்ணுறவங்க. அதாவது இவங்களுக்கு கேரவன் இருக்காது, ப்ராப்பரான ஒரு ஷெல்டர் இருக்காது. பட் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க எப்போவுமே எல்லாருக்கு முன்னாடியும் காலையில் வந்து ஃபஸ்ட்டு நிற்பாங்க, கடைசியாக அவங்க தான் போவாங்க. இதெல்லாமே உண்மையாலுமே வந்து அவங்களுக்கான அங்கீகாரம் இதில் இனிமேல் கிடைக்கணுன்றது நான் கண்டிப்பாக என்னுடைய ஆசை. எல்லாருமே என்னோட நிறைய படங்களில் வளர்த்துருக்காங்க. அவங்களுக்காகவே நான் ஹிந்தி ஷூட்டிங் கூட சென்னையில் வச்சுருக்கேன். இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் ஹிந்தியில் எடுத்தோம். எல்லா படமும் எங்கே ஷூட்டிங் நடக்குது. அவங்களுடைய கஷ்டத்துக்கும் அவங்களோட 60 ஆண்டு தாண்டிடுச்சு. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஏஜென்ட்ஸ் அப்படின்ற செக்டார் வந்து எப்படின்னா, அவங்க வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம கூப்பிடும் போது இத்தனை பேர் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு பிரேக் விட்டால் எல்லாம் போயிடுவாங்க. அந்த பிரேக் டைமில் இத்தனை பேரும் கூப்பிட்டு திருப்பி ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஓடி போய் எங்கேயும் தேட மாட்டாங்க. இவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க, கூப்பிடுங்க எல்லோரும் வரணும்னு. அந்த ஒரு குரல் கொடுத்தா அது 100, 200, 500, 1000 பேரோ உடனே வந்து நிற்பாங்க அந்த இடத்துல. அந்தளவுக்கு அவங்களுக்கு யார் டைரக்டர்னா இவங்க தான். இந்த இத்தனை பேருக்கு டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்ஸ் தான் டைரக்டர். ஸோ எங்கள் வேலையில் பாதி எவ்வளோ சுமை எங்களுக்கு வந்து குறையும். மகிழ்வுனா சாதாரண மகிழ்வு இல்லை. அதாவது இன்றைக்கெல்லாம் ஒரு வருஷம் ஒரு சங்கத்தை நடத்தினாலே தலை சுற்றிடும், என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரமிக்கக்கூடிய அளவில்ங்க ஒரு சங்கம் வந்து இந்த திரைப்படத்துறையை சார்ந்த ஒரு சங்கம் வந்து 60 ஆண்டு காலம் வந்து சிறப்போடவும் கண்ணியமோடும் செயல்பட்டு இருக்கிறதுனா அது ஒரே சங்கம், மதிப்புக்குரிய சினி ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன். எல்லா விதத்துக்கான ஆர்டிஸ்டையும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ பேர் வேணும்னா கூட அத்தனை பேரையும் செலக்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்து அவங்க நிறுத்தலைன்னா நம்மளால் வந்து ஷூட்டிங்கை நடத்த முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் துணை நடிகர்களுக்கும் நடுவில் இவங்க இந்த அமைப்பு வந்து சினி ஏஜென்ட்ஸ் ஒரு பாலமாக இருந்து எந்த பிரச்சனையும் வராமல் இத்தனை மணிக்கு இத்தனை பேர் வேணும்னா அது கொண்டாந்து நிறுத்துறது, அந்த எத்தனை நாள் ஷூட்டிங் நடக்குதோ அந்த படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்கறது. இப்படி இது வந்து ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு சர்வீஸ்.
தயாரிப்பாளர்களுக்கும் அந்த துணை நடிகர்களுக்கும் இடையே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி, ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு 10 பேர் இங்கே உட்காந்துருப்பாங்க, இங்கே உட்காந்துருப்பாங்க, ஷார்ட் ரெடினா அத்தனை பேரையும் கொண்டாந்து ஸ்பாட்டில் நிறுத்தணும். ஒரு பெரிய வேலை இது. இதை திறம்பட இத்தனை ஆண்டுகளாக செஞ்சு இன்னைக்கு 60வது ஆண்டை அவர்கள் எட்டி பிடித்திருக்கிறார்கள் என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஆக்சுவலாக ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, இது சேவைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி வேணும், இப்படி வேணும்னு ஏகப்பட்ட கரெக்ஷன் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அவங்க சலிக்காமல் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க உழைப்பு தொடரணும். இந்தியன் பார்ட் 1 எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒகேனக்கல்ல ஒரு டஃப்பான சீன், பீரியட் சீன் ஷூட்டிங்கு. அப்போல்லாம் லைக் ஏஜென்ட்ஸும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்டும் சரி, வந்தமாக நம்ம என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுட்டு போகணும் இல்லாமல், அந்த காட்சி டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, என்ன மாதிரி சீனு, இது நல்லா வர்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுன்ட்டு ஏஜென்ட்ஸும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எஃபோர்ட் போட்டாலும் ஏஜென்ட்ஸும் சேர்ந்து அவங்களும் ஒரு எஃபோர்ட் போட்டு அவங்க மைக்கில் கத்தி, அவங்க லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜில் சொல்லி, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த பீரியட் சீன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட வேலை வாங்கி நமக்கு கோஆப்ரேட் பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு ஷூட்டிங் அது. அதுவும் பர்டிகுலராக லேடிஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காட்சிக்காக கொடுத்த கோஆப்ரேஷன்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அந்த ஏஜென்ட்ஸுக்கும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். 60வது ஆண்டு வைர விழா கொண்டாடும் சினி ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு எங்களது தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மேலும் மேலும் தமிழ் சினிமாவுக்கு உங்கள் சேவையை தொடர வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நடிகர்கள் ஏஜென்ட் என்றது ஒரு பெரும்பான்மையாக கஷ்டமான வேலை. இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்க பொருளாதார ரீதியாக எப்படி இருந்தாலும், மற்ற இயக்குநர்களுக்கு என்ன தேவை, எந்த மாதிரி நடிகர்கள் வேண்டும், அதை எப்படி நம்ம ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று இரவு பகலாக யோசனை செய்து, அது வில்லேஜ் படமாக இருந்தால் ஒரு ஸ்டைலில், சிட்டி படமாக இருந்தால் ஒரு ஸ்டைலில், ஸ்டூடெண்ட்ஸு படமாக இருந்தால் ஒரு ஸ்டைலில், இந்த மாதிரி ஐடி துறையை சேர்ந்த ஒரு ஹீரோ வர்றாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பேக்ட்ராப்பில் வர்ற நடிகர்கள் எப்படின்றதெல்லாம் அவங்க ஒவ்வொன்றா தேடி பொறுக்கி எடுத்து ஒரு இயக்குனரை சந்தோஷப்படுத்தும் மாதிரி இயக்குனரின் கற்பனைக்கு ஏற்ப நடிகர்களை கொண்டு சேர்க்கும் ஒரு மிகப்பெரிய கடமை உள்ள யூனியன் தான் இந்த மாதிரி நம்ம ஏஜென்ட் யூனியன். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அவங்களோட தொடர்பில் இருக்கேன். அந்த காலத்தில் கூட்டம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும்னா நம்ப மாட்டீங்க, 5 ரூபாய் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஆனால் கூட்டம் அதிகமாக வச்சு எடுக்கிற கம்பெனிங்க அந்த காலத்தில் குறைவு. ஆனால் இப்போ கூட்டம் இல்லாமலே படம் எடுக்க முடியாது. எந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னாலும் நிறைய கூட்டம் வேணும். அப்படி தான் இப்போ இருக்குது சினிமா. ஸோ இந்த நேரத்தில் அவங்க சினி ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன்ஸ் 60 ஆண்டுகளாக செயல்படுறாங்க. எம்ஜிஆர் காலத்தில், சிவாஜி சார் காலத்தில் இருந்து, அதுக்கு பின்னாடி வந்த ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், அதையும் பாஸ் பண்ணி இப்போ இருக்கிற ரஜினி, கமல், அதுக்கப்புறம் விஜய், அஜித், அவங்க எல்லாருடைய படத்துக்கும் ஏகப்பட்ட கூட்டம் தேவைப்படும். அந்த கூட்டங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற பணியை இவங்க தான் செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்களே நிறைய சாங்ஸ் எடுக்கும்போது திடீர்னு நாளைக்கு கொஞ்சம் நிறைய பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் திடீர்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா காலையில் எல்லாம் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மார்னிங் ஷூட்டிங்கில் ரெடியாக கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. வெனிலா கபடிக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்னுடைய வில்லேஜில் நான் ஷூட் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இங்கே சைதாப்பேட்டை கிரவுண்டில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் நம்ம அசோசியேஷன் சேர்ந்த மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ணாங்க, பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நைட் ஃபுல்லாக. ஸோ என்னுடைய தொடர்ந்து இப்போ நான் ஒரு 19 ஃபிலிம் வள்ளிமேல் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய 19 படங்களுக்கும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிச்சிட்ருக்க சினி அசோசியேஷன்ஸ்க்கு என்னுடைய நன்றி. வெயிலில் காயக்கூடியவர்கள், பனியில் உறையக்கூடியவர்கள், மழையில் நனையக்கூடிய துணை நடிகர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து தயாரிப்பாளர்களுக்கு தன்னுடைய பணியை செவ்வனே செய்து வரும்
துணை நடிகருடைய உயர்நிலை ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, நிர்வாகிகள், அவருடைய சங்கம் ஆரம்பித்து 60 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. ஒரு டேரக்டரோட டேஸ்ட்டு தெரிஞ்சு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கதை தெரிஞ்சுக்கணும், இயக்குனர் டேஸ்ட் தெரிஞ்சுருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஜூனியர்ஸாக இருக்கட்டும், மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், துணை நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த ஒரு படம் நல்லா வரக்கான ஒரு பங்களிப்பை கொடுக்குறவங்க தான் சினி ஏஜென்ட்ஸ். பேக்கப் ஆனதுக்கப்புறம் எங்கள் கூட நின்று நாளைக்கான நடிகர் லிஸ்ட்லாம் கேட்டு நாங்கள் எப்போ கூட திடீர்னு நைட்டு ஷூட்டிங் போவோம். நாங்கள் 2 மணிக்கெலாம் 2 மணி வரைக்கும் போவோம். 2 மணிக்கு பேக்கப் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் கொடுப்போம். நாளைக்கு 9 மணிக்கு இத்தனை பேருன்ட்டு நைட்டாக ஒர்க் பண்ணி எத்தனை ஆர்டிஸ்ட் தேவைப்படுதோ அத்தனை பேருக்கு உங்கள் ப்ரோக்ராம் சொல்லி காலைல கரெக்டாக 9னா 8 மணிக்கெலாம் கொண்டாந்து உள்ள இறக்கிடுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சினி ஏஜென்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு படத்தை கூட எடுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒவ்வொரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஏஜென்சி யார் இருக்காங்க, யார் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, யார் இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு வரும்போது சினி ஏஜென்ட்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி நீங்கள் திரைப்படம் எடுக்கும்போது முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா, ரிச் கேர்ள், ரிச் பாய்ஸு, அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இப்படி அப்படின்னு காம்பினேஷனாக நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தூணாக இருக்கிறது வந்து சினி ஏஜென்ட்ஸ் தான். அந்த சினி ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய பிரச்சனைகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டில் கரெக்டான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரதும், கரெக்டான வந்து ரிச் கேர்ள், ரிச் பாய்ஸு, சாங்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க சப்போர்ட்டாக இருந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்காங்க. முத்து, படையப்பா, அதிலெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான இவங்களை கூட்டு வந்தது, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்தது இவங்க தான். அப்புறம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. அதில் முக்கியமாக ஆறுமுகம்ன்றவர் தான் ரொம்ப வருஷமாக என்கிட்ட அந்த ஏஜென்ட்டாக இருந்தார். அவரை வந்து ஒரு நேரத்தில் வந்து ஜெயலலிதா மேடம், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் அங்கே உட்கார வச்சது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவங்களோட ஒர்க்கெல்லாம் நம்ம மதிப்பிடவே முடியாது, அந்தளவுக்கு ஒர்க்கு. நான் ஃபஸ்ட்டு படத்தை வந்து பார்க்குறேன், 35 வருஷம் கழிச்சு ஒருத்தரை பார்த்தேன். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டயர்டாக இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, நிறைய ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம சினிமாவுக்கு அழைச்சிட்டு போகணும், அவங்கள நம்பி சில குடும்பங்கள் இருக்குது, நம்மளுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, இதை விட்டுட்டு நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப மனசே பாதிக்கிற அளவுக்கு. என்னோட செம்பி படத்தில் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து ஒரு 24 கதாபாத்திரங்கள். அந்த 24 கதாபாத்திரங்களும் வந்து எனக்கு அந்த மதுரை, திண்டுக்கல், கொடைக்கானல் வட்டார மொழி பேசுகிற மனிதர்களாக இருக்கணும். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த சினி ஏஜென்ட் அசோசியேஷன். அவங்க கூட எங்களோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பல நேரங்களில் கடிஞ்சிப்போம். நம்ம வந்து அவங்க ஒரு அண்ணன் தம்பியை விட ரொம்ப நமக்கு வந்து என்ன திட்டினாலும் சரி சார் எப்படியா வாங்கி வந்து அண்ணே கூப்பிட்டு வந்துடுண்ணே, அந்த கோபத்தை முகத்திலே காமிக்காமல் நம்மளுடைய கோபத்தெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டு அது அழகான ஒரு ஆர்டிஸ்ட்டை நமக்கு வந்து இல்லை தேவைப்படுற ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அன்னைக்கு அவங்க வந்து ஒரு வாடகை இடத்துலேருந்து ஒரு சொந்த இடம் வாங்கி அந்த இடத்துலேருந்து இன்னைக்கு பிரம்மாண்டமான வந்து ஒரு கட்டிடத்தை கட்டி சிறப்பாக வந்து அந்த கட்டிடத்தை நானே வந்து போய் திறந்து வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து என் கூட நானும் அவங்களாம் ஒன்றா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்டவங்க, 2 பேரும் சேரில் உட்காந்து சாப்பிட்டு இன்றைக்கி நான் ஒரு போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு அவங்க ஒரு போஸ்ட்டில் வந்து அவங்க ஒரு பில்டிங் கட்டி அந்த பில்டிங்கை நானே திறந்து வைக்கிறது கூட ஒரு கனவு தான். அவங்களுக்கு வந்து எங்கள் மேலே ரொம்ப அன்பு. இந்த வைர விழாவை சிறப்பாக நடத்தி தரணும்னு சொன்னாங்க. முன்னாடி நிர்வாகிகளாக இருந்தவங்க வந்து அதுக்கு உண்டான அஸ்திவாரத்தை போட்டாங்க, அவங்களால பண்ண முடியல. அது கரீம், ஹேமந்த் இவங்களாம் அது பண்ணாங்க. அதுக்குள்ளே அவங்களோட பீரியட் முடிச்சதால் இவங்க தங்களோட காலகட்டத்தில் பண்ணணும்னு நினச்சி அதை இப்போது தலைவராக இருக்கிற பாபு, செக்ரட்டரியாக இருக்கிற ரமண பாபு, ட்ரெஷராக இருக்க ராஜா, அவங்க கூட இருக்க அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த வைர விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க, சிறப்பாக நடத்துகிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சினி ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் உறுப்பினர்கள் அனைவருக்கும், நிர்வாகிகள் அனைவருக்கும், குறிப்பாக தற்போது நிர்வாகத்தில் இருக்கிற பாபுவுக்கும், ரமண பாபுக்கும், ராஜாவுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல ஃபெஃப்சியோட சார்பிலும் எங்களுடைய ஆதரவும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.